வணக்கம் நேயர்களே. தொடர்ச்சியாக கொழும்பில் கைது செய்யப்படும் இளம் பெண்கள் காரணம் என்ன? விரிவாக பார்ப்போம். இலங்கையில் அண்மை நாட்களாக தலைநகரம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் பல இளம் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால். என்ன காரணம் என்றால், தலைநகரிலும் அண்டிய பிரதேசங்களிலும் ஆயுர்வேத சிகிச்சை நிலையங்கள், மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் விபச்சார விடுதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை சுற்றி வளைத்து போலீசார் அதிரடியான கைதுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த கைதுகளில் பல மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் காணப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கில் இருந்தும் பலர் அங்கே இருப்பதாக செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த செய்தியில் அகப்பட்டு கொண்டவர்கள் யார் என்றால், கல்கிசை பகுதியில் ஒரு விபச்சார விடுதி, மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடந்து வருகிறது என்றதான தகவல் கல்கிசை போலீஸ் நிலையத்திற்கு ஒரு தகவலாக சென்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து குறித்த மசாஜ் நிலையம் முற்றுகையிடப்பட்டது. அங்கு முற்றுகையிடப்பட்டு போலீசார் உள்ளே சென்று தேடுதல் நடத்திய பொழுது 4 பெண்கள், அனுராதபுரம், மாத்தளை, கினிகத்தேனை போன்ற பல இடங்களைச் சேர்ந்த 4 பெண்கள், 25, 34, 40 வயதுகளையொத்த பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் விபச்சார விடுதியை மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தி வந்தது அம்பலமாக இருக்கிறது. உடனடியாக கல்கிசை போலீசார் அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விசாரணைகளை தொடர்ந்து இவர்களைப் போல இன்னும் எத்தனை பேர் அந்த மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்குகின்ற விபச்சார விடுதியில் பணியாற்றுகிறார்கள் அல்லது வந்து செல்கிறார்கள், அதை நடத்துகின்றவர்கள் யார், என்ன மாதிரியான விடயங்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் அவர்கள் தர காத்திருக்கிறார்கள் என்பதாக போலீஸ் நிலையத்தினர் உறுதிப்படுத்தி வருகின்றார்கள். எனவே இலங்கையில் அண்மை காலமாக இந்த செயற்பாடுகள் மிக மோசமாக இடம்பெற்று வருகின்றன. அன்றும் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த பெண்ணொருவர் இங்கு வருமானம் போதாது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் ஆடை தொழிற்சாலையில் நல்ல சம்பளம் என்று அங்கு போய் அங்கு 3 மாதம் பணியாற்றிவிட்டு அங்கிருந்து கணவருக்கும் யாருக்கும் சொல்லாமல் கொழும்பில் ஒரு விபச்சார விடுதி, நான் நினைக்கின்றேன் புறநகர் பகுதியொன்றில் உள்ள விபச்சார விடுதியில் வேலைக்கு சேர்ந்திருக்கின்றார். மனைவியை காணவில்லை என்று தேடி போன்ற கணவன் மசாஜ் நிலையத்தில், அதாவது விபச்சார விடுதியில் தன்னுடைய மனைவியை கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கு வைத்து அடித்து பிரச்சனைப்பட்டெல்லாம் நாங்கள் தந்திருக்கிறோம் செய்தியாக. இவ்வாறு எங்களுடைய கலாச்சாரம் பிறல்வடைந்து செல்கிறது. வருமானத்திற்காக எதையெல்லாம் நாங்கள் கையில் எடுக்கிறோம் பாருங்கள். நாங்கள் எடுக்கின்ற துறைகள் எங்களுக்கும் சமூகத்திற்கும் நன்மதிப்பானதாக இருக்க வேண்டும். எங்கள் உறவுகள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம், சமூகம், சமுதாயம், ஊர், உலகம் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களை பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது, மற்றவர்களுக்காக நாங்கள் வாழக்கூடாது என்று நாங்கள் வியாக்கியானம் பேசுகிறோம். உண்மைதான், எங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் எங்களால் மற்றவர்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது. எங்களால் எங்களை சார்ந்தவர்கள் வெட்கி தலை குனியக்கூடாது. அதற்கேற்றவாறு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு நாங்கள் செய்கின்ற தொழில்களில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இலங்கையின் கல்கிசை பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து முற்றுகையிடப்பட்டு 4 பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.